அதே போன்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய இன்னும் சில பண்புகளை குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் பக்கரா 14வது வசனத்தில் சொல்கிறான், வஇதா லக்குல் லதீன ஆமனு காலு ஆமன்னா. ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் மூமின்கள் என்று சொல்வார்கள். வஇதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவங்களோட ஷைத்தான்களோட போய் சேர்ந்துட்டா காலு இன்னா மஅக்கும், நாங்க உங்களோட தான். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சியூன், நாங்க அங்கால என்னதுக்கு போனோம்னா சும்மா பாடி பண்றது தான் போனோம். நாங்க சீரியஸா போகல. அவங்கள கேலி செய்யறதுக்கு, அவங்களை இழிவுபடுத்துறதுக்காக தான் அவங்க சைட் மாதிரி காட்டணுமே தவிர உண்மையாக நாங்க நல்ல நோக்கத்தோடு அங்கால போகலன்னு சொல்லுவோம். இங்கால வந்தா மூமின், அங்கால போனா காஃபிர். ரெண்டு பக்கத்திலே நடிப்பாங்க. இதை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 143வது வசனத்தில் சொல்லும் போது, முதப்தபீன பைன தாலிக், அவங்க ரெண்டுக்கும் இடையில கிடப்பாங்க. லா இலாஹா உலா வலா இலாஹா உலா, அந்த பக்குவம் இல்லை இந்த பக்குவம் இல்லை. குஃப்ருக்கும் பொருந்தும், ஷிர்குல் அக்பருக்கும் பொருந்தும். முஷ்ரிக்குகளுடைய உறவு, கபர்களை கட்டி அந்த கபர்களை வணங்குவதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடு செய்கிறவர்களோடையும் போய் சேர்ந்துக்கிறது, தௌஹீத்வாதிகளோடையும் வந்துக்கிறது. இவங்கள்ட்ட வந்தா நாங்க தௌஹீத், அங்க போனா நாங்க உங்களோட தான். சும்மா என்ன சொல்றான்னு பார்க்க போனோம். இங்க முஸ்லிம், அங்க ஷியாக்கள்கிட்ட போறது, ஷியாக்கள்கிட்ட போய் ஷியாக்கள்கிட்ட நல்லவனை போல நடிக்கிறது. நம்மகிட்ட வந்து என்ன சொல்றேன்னா நாங்க ஷியாவெல்லாம் இல்ல, சும்மா என்னன்னு பார்க்க போனோம். இப்படியான நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆபத்தான நிலையில் இருக்கிறவர்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இந்த முனாஃபிக்குகள் அவர்களுடைய தன்மைகள் ஒன்றுதான். சூரத்துல் அஹ்ஸாப் 18-19 வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களிடம் வெட்கம் குறைவாக இருக்கும், முனாஃபிக்குகளிடம் வெட்கம் குறைவாக இருக்கும், அவர்களுடைய நாவு நீளமாக இருக்கும். நாவு நீளமாக என்றால் அவனோட நாவுக்கு எல்லாரும் பயப்படணும். பேசினா எல்லாரையும் வாயடைக்க வச்சிருவாங்க, எல்லாரையும் டேமேஜ் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்படியானவர்களாக இருப்பார்கள். அதே போன்று இந்த இதெல்லாம் அந்நிஃபாகுல் இஅ்திகாதி, கொள்கையோடு தொடர்பான நிஃபாக்கோடு சம்பந்தமானவை. இந்த கொள்கையோடு சம்பந்தமான நிஃபாக்கில் இருக்கிறவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும், யாருக்கும் முனாஃபிக் என்று தீர்ப்பு கொடுக்கிற ரைட் நமக்கு இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்ச முனாஃபிக்குகள லிஸ்ட்டை தான் கொடுத்துட்டு போனாங்களே தவிர சஹாபாக்களுக்கு இவரெல்லாம் முனாஃபிக் என்று தீர்ப்பு வழங்கல. நம்ம அந்த விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். இது அவர் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ்க்குத்தான் தெரியும். இதை நம்ம எதுக்கு படிக்கிறோம்டா, நம்ம அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு, ஒருவருக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு அல்ல. இவர் முனாஃபிக் என்று சீல் குத்தி அவரை ஒதுக்கி வைப்பதற்கு அல்ல. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மிகப்பெரிய லீடிங் முனாஃபிக் யாருன்னு சொல்லுங்க. யாரு பேர்? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இப்னு உபை இப்னு சலூல்னு சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இவன் தான் லீடிங் முனாஃபிக், எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஃபித்னா பண்ணினவன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்ததில் ஆக டேஞ்சரஸ் ஃபெலோ, கடுமையா டிஸ்டர்ப் பண்ணினான். கடைசியா ஆயிஷா நாயகி விபச்சாரி என்று ஊருக்குள்ள பரப்பினான், அவன் மாட்டல. ஆயிஷா நாயகி விபச்சாரி என்று ஊரெல்லாம் பரப்பி சஹாபாக்களை நம்ப வச்சான். ஹஸ்ஸான் இப்னு சாபித், அது மாதிரி ஹம்னா பின் ஜஹ்ஷ், மிஸ்தஹ் இப்னு அசால் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் நம்பி பேசிட்டாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹத் நிறைவேற்றினாங்க. ஆனா இவன் மாட்டல. அப்படியான ஒரு டேஞ்சரான முனாஃபிக் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். தபுக் யுத்தத்துக்கு போகும்போது, உஹத் யுத்தத்துக்கு போகும்போது நிறைய பேர் அப்படி திருப்பி கூட்டிட்டு வந்தவன், வழியில வச்சு திருப்பிக்கு வந்தவன். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் அவன் மௌத்தான நேரம் மகன் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களோட துணியால கஃன் இடணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துணியோட கொடுத்துட்டாங்க. நீங்க தொழுதிக்கணும் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுதிக்கிறதுக்கு முன்னுக்கு போய்த்தாங்க.
என்ன நான் இதை ஏன் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன், நல்ல நிதானமா இதை உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஒரு ஆளை தூக்கி எறிகிறது சிம்பிளான விஷயம் அல்ல. இன்றைக்கு இந்த தாவா களத்தில் ஒரு ஃபேஷன், இப்போ கொஞ்சம் பேருக்கு ஒரு நோய், ஆக்களை கட் பண்றது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் போறாங்க. தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கு போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுறாங்க. யா ரசூலுல்லாஹ், இவனுக்கா தொழுவிக்க போறீங்க? அல்லாஹ்விடம் இருந்து வஹி வராவிட்டா தொழுவிச்சிருப்பாங்க. வஹி வந்து தடுத்ததால தான் திரும்பி வந்தாங்க. உயிரோடு அவன் இருக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை ஒதுக்கல. முக்கியமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் மஷூரா கேட்டாங்க. உஹது யுத்தத்திற்கு நம்ம மதீனாக்குள்ள இருந்து சண்டை பிடிக்கிறதா வெளியே போறதா என்ற ஒரு மஷூரா நடக்குது. உஹதுக்கு போறதா அல்லது மதீனாக்குள்ள இருந்தே சண்டை பிடிக்கிறான். அப்ப அந்த டைம்ல பார்த்தா அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அந்த மஜ்லிஸ்ல இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சஹாபாக்களை அனுப்பி அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை சந்தித்து அவரை கருத்து என்னன்னு கேட்டுட்டு வாங்க. அப்ப மிக கவனமா இருக்கணும். என்ன நான் இதை ஏன் இவ்வளவு தெளிவாக பேசுறேன்னு கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ் தாவாவில் ஆர்வம் உள்ளவர்கள் தான் இந்த இடத்தில் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பள்ளிவாசல் நிர்வாகிகள், தாவா சென்டர் நிர்வாகிகள் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யாருடைய கதையும் கேட்டு குர்ஆன் சுன்னாவில் இருக்கிற உலமாக்களை தூக்கி எறியாதீங்க. அப்படி தூக்கி எறிஞ்சா ஒத்தரும் தப்பே இல்லாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மலக்கு கிடையாது, அவரும் மனிதர் தான், பலவீனங்களுக்கு மத்தியில் படைக்கப்பட்டவர் தான். ஆனா திருந்தணும். அவரை திருத்துறதுக்கு முறை என்ன? அடி புட்டி பள்ளி தூக்கி எறிதா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள வந்து சிறுநீர் கழிச்சவரை எப்படி திருத்தினாங்க? தாவாவுக்கு சுன்னா இருக்கு, தொழுகைக்கு மட்டும் சுன்னா அல்ல. தாவாவில் சுன்னா. பள்ளிக்குள்ள வந்து ஒரு பெண்ணாம்பரியாள், மஸ்ஜித் நபவியை சூழ நிறைய கிரவுண்ட் இருக்கிறது, அந்த கிரவுண்டுக்குள்ள சிறுநீர் கழித்திருக்கலாம். பர்பஸ்லி வேண்டும் என்று பள்ளி வாசலுக்குள் வந்து சிறுநீர் கழிக்கிறார். எல்லாரும் பார்த்துக்கிறதுக்குள்ள பள்ளியில் ஒரு மூலையில் சிறுநீர் கழிக்கும் போது சஹாபாக்களுடைய அந்த உள்ளத்தில் கொடுக்கப்பட்டிருந்த மஸ்ஜிதின் புனிதத்துவம் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. சஹாபாக்கள் அடிக்க போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உட்காருங்க. அவர் சிறுநீர் கழித்து முடியட்டும்னு சொன்னாங்க. கடைசியில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிச்சு முடிஞ்ச உடனே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு வாளியில தண்ணி கொண்டு வந்து இவர் சிறுநீர் கழிச்ச இடத்துல ஊத்துங்கன்னாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. அப்புறம் அவரை கூப்பிட்டாங்க, கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, யா அஹி, இது மஸ்ஜித். மஸ்ஜித் என்ற தொழுகைக்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் உரிய இடம். இந்த இடத்துல போய் சிறுநீர் கழிப்பது, இப்படி அசிங்கப்படுத்துவது பாவம். அவங்க கையாண்ட அந்த முறை அந்த மனுஷன் உள்ளத்தை அப்படியே டச் பண்ணிட்டு அப்படியே உருகிட்டார் அந்த மனுஷன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேசிய அந்த பாங்கு, அந்த ஸ்டைல பார்த்து அப்படி உருகி என்ன செஞ்சார் தெரியுமா? உடனே ரெண்டு கையையும் தூக்கி சொன்னார், அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. யா அல்லாஹ், முஹம்மதுக்கு எனக்கு மட்டும் அன்பு காட்டு, எங்களோட சேர்ந்து வேற யாருக்கும் நீ அன்பு காட்டி விடாதே. அப்போ ரசூலுல்லாஹ் கோபப்படல. துஆ கேட்கக்குள்ள எப்படி கேட்கிறார்? என்னடா அவங்க அடிக்க எழும்பினது அவருக்கு தெரியும். அதான கேட்கிறார், அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. எனக்கு முஹம்மதுக்கு மட்டும் அன்பு காட்டு, வேற யாருக்கும் அன்பு காட்டினாதன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லிம துஹஜ்ஜிர் அவ் லிம ஹஜ்ஜர்த அன் வாசி'. அல்லாஹ்வுடைய விசாலமான அன்பை, அவனுடைய கருணை ஏன் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சுருக்குறாய்? இதான் சகோதரர்களை தவறு செய்யக்கூடியவனோடு நடக்கக்கூடிய முறை. அவன் திருந்தோணும். அவனை ஒதுக்கி டேமேஜ் பண்ணி கேவலப்படுத்தினது பிறகு அவன் களத்துக்கு வந்த என்ன சொல்லுவான்? மனுஷன் நாசமாக்கி அவன் அப்படி இப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணி நீங்க அனுப்பி போட்டு திரும்ப மிம்பருக்கு ஏத்தினா என்ன சொல்லுவான்? மனிதனுக்கு ஒரு இயல்பு இருக்கு, இவன் சொல்லியா நான் கேட்கணும் என்று கேட்பான். அப்ப அந்த சகோதரன், அந்த தாயை கூப்பிடுங்க, என்னென்ன தவறு உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லுங்க, திருந்துறதுக்குரிய வழியை பாருங்க. இதை விட்டுட்டு டேமேஜ் பண்ணி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து நம்மை அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். இதுல மிக கவனமாக நம்ம கையாள வேண்டிய ஒரு இடம்தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு வலியுறுத்த வந்த விஷயம். இந்த டாபிக்கை நம்ம எடுத்த நோக்கம் வந்து அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இல்ல, நம்மை நாம் முஹாசபா செய்வதற்கு,
நம்மகிட்ட இந்த நிஃபாக் வந்துடாம பாதுகாப்பா இருக்கு.